வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ நான் கொஞ்சம் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலி மீட் பண்ண போயிருந்தேன். அவங்க நம்ம சேனல் பற்றி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சேவிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. சரி, இது எப்படியாவது வீடியோவாக போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இது கொஞ்சம் அவசரமாக மேக் பண்ண வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸ்லைட்ஸை மட்டும் படிச்சுட்டு போகாமல் நான் சொல்ல வர விஷயத்த நீங்கள் ஃபுல்லாக கேளுங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்படி கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து பணம் சேமிக்க முடியுமா, அதிகமாக பணம் சேமிக்க முடியுமா, இது கூட கொஞ்சம் நிறையா டிப்ஸ் இதில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லைட்ஸில் இல்லாத விஷயங்களும் நான் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ எந்த பகுதியுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, 2 பேருமே ஒர்க்கிங். பட் ஆனால் ரொம்ப கம்மி இன்கம் தான். 2 பேருக்குமே சேர்த்து வந்து ஒரு 25,000 போல் தான் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்தே வாங்குகிறாங்க. ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒய்ஃபோட சம்பளம் ஹஸ்பண்டோட சம்பளம் தனித்தனியாக வந்தோடனே அவங்க வந்து செலவை பிரிச்சுக்கிறாங்களாம். இந்த செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த செலவெல்லாம் நீ பாருன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரிச்சுக்கிட்டு அவங்களோட இன்கம்மை வச்சு அந்த செலவுகளை பார்த்துக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு குழப்பம் வரும். யாராவது ஒருத்தர் ஃபுல்லாக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. பட் நிறையா விஷயங்கள் அவங்க சொன்னதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எடுத்து சொல்கிறதுக்கப்புறம் ஆக இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுச்சு. ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ கணவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்தந்த செலவெல்லாம் என்னுடைய பொறுப்பு, அந்த செலவு என் ஒய்ஃபோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்பளத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காமல் அந்த சம்பளத்தை வச்சே வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த செலவுகளை அழகாக சூப்பராக பொறுப்பாக சிக்கனமாக செஞ்சிடுறாங்க. 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவல் சம்பளம் தான். ஓகே, எப்படி எதனால அப்படி சிக்கனமாக இருக்காங்கன்னா, டிப் நம்பர் 2 பாருங்கள். இப்போ கணவர் வந்து சில செலவு வந்து கரெக்டாக சிக்கனமாக செஞ்சுருவார். பட் சில விஷயத்தில் வந்து வீக்காக இருப்பாங்க. அதில் வந்து ஓவர் செலவு பண்ணிடுவாங்க. ஸோ கணவர் எந்தெந்த செலவு செய்வதில் ரொம்ப வீக்காக இருக்காரோ அந்த செலவுகள் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியெல்லாம் ஒய்ஃப் டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. இப்போ ஒய்ஃப் வந்து எந்த விஷயத்துலலாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்களோ சீக்கிரம் செலவு பண்ணிடுவாங்க, இம்பல்சிவாக வாங்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணவர் எடுத்துக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ மளிகை சாமான் வந்து அவங்க சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் சொன்னாங்க, நான் போனேன் அப்படின்னா நான் பார்க்குறதெல்லாம் எடுத்துடுவேன், அதுக்கப்புறம் தான் ஐயோன்னு யோசிப்பேன். ஈவன் லிஸ்ட்டு கொண்டு போனால் கூட நான் இது தேவைப்படுங்கிறது அதிகமாக செலவு பண்ணிடுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணிடுவேன், கிராசரி ஐட்டம்னா நீங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து செம்மையாக லிஸ்ட் படி எடுத்துகிட்டு வந்துடுவார், கரெக்டான அளவு வாங்கிட்டு வந்துடுவார். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எந்தெந்த செலவெல்லாம் வந்து யார் வீக்கோ அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இது செம்ம டிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ வந்து ஈபி பில் நான் பார்க்குறேன், ஈபி பில் நான் கட்டுறேன் அப்படின்னா நான் கரெக்டாக அதை பொறுப்படுத்துவேன். எங்கேயும் தேவையில்லாத ஃபேன் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப கவனமாக அதை மேனேஜ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு சில பொறுப்புகள், இவங்களுக்கு சில செலவின் பொறுப்புகள் அப்படிங்கிறப்ப அதை அவங்க பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க அந்த செலவுகளை சிக்கனமாக செஞ்சிட்றாங்க, பர்ஃபெக்டாகவும் செஞ்சிட்றாங்க அப்படிங்கிறாங்க. இந்த 2 டிப்புமே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேவிங்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் அந்த வீடியோஸ் பார்க்குறீங்க. அப்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுதே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. 3வது டிப் வந்து பார்த்திங்கன்னா, 2 பேருமே அவங்க சம்பளத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஹஸ்பண்ட் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, ஒய்ஃப் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட சேமிப்புமே தனித்தனியாக பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் வந்து அவரோட சம்பளத்தை எடுத்துடுவார், ஒய்ஃப் அவரோட சம்பளத்தை எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்னென்ன செலவுங்கிறது தெரியும், இவருக்கு என்ன செலவுங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் தனித்தனியாக பட்ஜெட் போட்டுட்டு அவங்களோட இன்கமில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை சேமிச்சுட்டு தான் மிச்ச அமௌண்ட்டை செலவுக்குன்னே எடுக்கிறாங்க 2 பேரும். அப்போது ஒரு சேமிப்பு நடந்துருது. அதுக்கப்புறம் அந்த செலவு ரொம்ப சிக்கனமாக செஞ்சு ஒவ்வொரு மாதமும் யார் வந்து செலவுக்குன்னு எடுத்த பணத்தில் யார் அதிகமாக மிச்சம் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்க்குறா, ஒவ்வொரு மாதத்தோட எண்டுலையும் இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்க 1 வருஷத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்களா, யார் அதிகமாக சேமித்து வச்சுருக்கான்னு ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு செய்வாங்களாம். அப்போ வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன், ஒரு ஹெல்த்தி போட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது. பட் இந்த போட்டினால் பயனடைகிறது அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பம் தான். அப்போ இது ஒரு நல்ல விஷயம் தானே. இது வந்து யார் அதிகமாக சேமிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு போட்டியாக எடுத்துப்பாங்க.
இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க அம்மா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அமௌண்ட் நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம்ல, நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு அமௌண்ட் வருதுன்னா செலவு செய்யாமல் நான் சேர்த்துருவேன். அதே மாதிரி அவரும் அந்த மாதிரி சேர்த்துருவாராம். எது தேவையோ அந்த செலவுகளை செஞ்சுக்கிறாங்களாம். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு போட்டி போட்டுட்டு சேமிக்கிறாங்க. இது ஒரு விஷயம். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே சேமிப்பை பற்றியோ முதலீடுகள் பற்றியோ 2 பேருமே நிறைய படிக்கிறோம், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனலே சொன்னாங்க, உங்கள் சேனல்ஸில் அவ்வளோ வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் ரெகுலராகவே 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் சேனல் வச்சுருக்கிறது அவங்களுக்கு தெரியாது வச்சுக்க. நான் யார்ட்டையுமே உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கள் ரிலேட்டிவ்க்கோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தெரியாதுன்னு. பட் ஏதோ இவங்க சேமிப்பை பற்றி சர்ச் பண்ணும்பொழுது நம்ம சேனல் ஆட்டோமேட்டிக்காக சஜஷனில் வந்து வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் சேமிப்பை பற்றியோ முதலீடுகள் பற்றியோ நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், படித்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நிறையா பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ 2 பேருக்குமே ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு முதலீடுகள் பற்றி மணி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கும் பொழுது நல்லா சிக்கனமாக அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறது, அதிகமாக சேமிக்கிறது, எதெல்லாம் முதலீடு பண்ணி நம்ம சேமிப்பை பெருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேராக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஃபேமிலி. ஸோ அப்போ தேவையில்லாத செலவுகள் அங்கே இருக்கிறது கிடையாது. எந்த விதமான அனாவசிய ஆடம்பர விஷயங்கள் அவங்க குடும்பத்தில் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா சேமிப்பு பற்றின அத்தனை விஷயங்களும் அவங்க படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சுக்கவே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை வேறு மணி சேவிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்க்கும் பொழுது நிறைய விஷயம் நம்ம கற்றுக்குறோம், ஒரு சிக்கனத்துக்குள்ளே வரோம். 5வது விஷயம் வந்து இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 4 டிப்பு பணம் அதிகமாக சேர்க்குறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், செலவு நம்ம பண்ணி தான் ஆகணும், பண்ணாமல் இருக்க முடியாது. வெறும் பணத்தை மட்டுமே சேமிச்சிட்ருக்கிறது கிடையாது, செலவு பண்ணுறதுக்கு தான் பணம் சம்பாதிக்கணும். அப்படி செய்யக்கூடிய அந்த செலவை தேவையான செலவை மட்டுமே நாங்கள் செய்வோம். அதில் வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நம்ம ஃபேமிலிக்கு இது தேவையா, இந்த செலவு பண்ணுவோம், வேறு எதுவுமே தேவையில்லாத செலவை பண்ண மாட்டோம். அதே மாதிரி நோ ஷோ ஆஃப். ஸோ எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும், எங்களோட சம்பளத்துக்கு நாங்கள் இப்படி தான் வீடை வச்சுருப்போம், தேவையில்லாத அந்த பொருள் இந்த பொருள் அவங்களுக்கு அடிச்சிருக்காங்களே நம்ம இந்த விஷயம் செய்வோம், அவங்க வீட்டில் அது பண்ணுறாங்க, அந்த ஷோ ஆஃப்கே இடம் கிடையாது. நான் இப்படி தான் அப்படிங்கிறதுல அவங்க 2 பேருமே கரெக்டாக இருப்பாங்க. இதை நான் வந்து அவங்கக்கிட்ட நான் பழகிறப்பே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எங்களுக்கு இது தாங்க வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பார்க்க போகிறோம்னா அவங்க நம்ம ஸ்நாக்ஸ் பேக்கரிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலையே அழகாக சூப்பராக இப்போ கேசரி வடை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா பேக்கரி விஷயத்த அவாய்ட் பண்ணணும், 1 அது அதிகமாக செலவு வைக்கும், 2 3வது அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ இதனால நீங்கள் எங்களை குறைச்சி உங்களை ஷோ ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு நான் பேக்கரியில் போய் வாங்குறதுக்கு தயாரில்லை. ஸோ என்னால் என்ன முடியுதோ அதை நான் வந்து மனசார செய்வேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பாயிண்ட்டு. 3வது விஷயம், கிரெடிட் கார்டு கிடையாது. இன்றைக்கி எல்லாம் கிரெடிட் கார்டுங்கிறது ஃபேமஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப என்ன சொல்கிறது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பட் அது நோ கிரெடிட் கார்டுட்டாங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இவங்களோட இன்கம் கொஞ்சம் லோ இன்கம் தான். நான் சொன்னேன் 2 பேரும் சேர்ந்தே 25 கிட்ட தான் வாங்குறாங்க. இவங்க அழகாக பார்ட் டைம் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க வீட்டிலையே. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 4000 5000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. எவ்வளோ பார்ட் டைம் ஜாபில் எவ்வளோ குட்டி அமௌண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, 4000 5000 கிடைக்குதா ஓகேன்னு சொல்லி அதை 2 பேருமே தனித்தனியாக சேமித்து ஒரு ஃபிக்ஸடாக போட்டுட்டு வராங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு 8 இயர்ஸாக வந்து இதை பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கிறப்ப இவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பல்க் சேவிங் இருக்குது. அது பல்காக ஆக அதை அழகாக ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட சேமிப்பு பெருகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு லோ இன்கமாக வந்தாலும் நான் பார்ட் டைம் ஜாப் மூலமாக கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அதை அப்படியே போய் என்ன செய்கிறேன் சேர்க்குறேன். ஸோ இதெல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸில் இந்த 4 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. இப்போ நான் பார்ட் டைம் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த லோ இன்கம் வச்சு எங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் பண்ணுறது வந்து நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிடுவோம். பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். பட் எங்களுக்கு வந்து ஓகே, எங்களுக்கு ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. சம்பளம் வந்தோன்னே ஒரு சிறு தொகையை சேமிக்கிறாங்க. அப்புறம் செலவு எடுக்கக்கூடிய பணத்தில் சிக்கனமாக இருந்து சில தொகைகளை சேமிக்கிறாங்க. பார்ட் டைம் ஜாப் மூலமாக வர தொகைகளை அப்படியே சேமிச்சிடுறாங்க. அப்படிங்கிறப்ப சேமிப்பும் ஒரு சைடு போயிட்டுருக்கு, செலவும் அவங்களுக்கு தேவையானதை பண்ணி அவங்க சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போடுறேன். எனக்குமே இந்த வீடியோ போடுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு, ஸோ எந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.